ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் சிக்கன் சுக்கா, சைவ சிக்கன் சுக்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பலாக்காயை கட் பண்ணி எடுத்துக்கணும். பலாக்காயை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் மோரை கலக்கிக்கோங்க. அதில் இந்த பலாக்காயெல்லாம் போட்டு வைங்க. அப்போது பலாக்காய் கருக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ பலாக்காயை நான் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பலாக்காய் துண்டுகளை நம்ம எடுத்துக்கலாம். பலாக்காய் வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா பலாக்காய் துண்டுகள் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பலாக்காயை ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே நல்லா பூவாட்டமாக அந்த பலாக்காய் துண்டுகள் வெந்து வந்திருக்கும். வெந்த பலாக்காய் துண்டுகளை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெந்த பலாக்காய் துண்டுகளை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை, 1 பிரியாணி இலை, 1 அன்னாச்சி பூ, அப்படியே 4 கிராம்பு அதாங்க லவங்கம், அடுத்ததாக லவங்கப்பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, முந்திரி பருப்பு 5-6 சேர்த்துக்கோங்க. சைவ சிக்கன் சுக்காக்கு நம்ம இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக கருவேப்பிலை 2 குச்சி உருவி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் துருவன தேங்காவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காவாக இருந்தாலும் சரி 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 4-5 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுக்காக்கு தேவையான மசாலா நம்மளே வீட்லேயே அரைச்சாச்சு. ஓகே, அதையும் தனியாக வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி 1 துண்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பற்கள் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்ததுக்கப்புறமா 2 தக்காளி, 1 வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இந்த 4த்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இதையும் தனியாக வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 குச்சி கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் நல்லா கண்ணாடி நிறத்துக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் போட்டு அரைச்சோம்ல ஒரு பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் கிடைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெறுமனே தக்காளியையும் வெங்காயத்தையும் மட்டும் இதில் அரைச்சி சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விழுதையும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூளை கூடையும் சேர்த்துக்கலாம், குறைச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் அளவு காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. எப்போவுமே மசாலா பொருட்கள் அதாவது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் அந்த மாதிரி
மசாலா தூள் வந்து ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற மசாலா பொருட்கள் வந்து சீக்கிரமாக கருகி போகாமல் இருக்கும், நல்லா வதங்கி வரும் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா. இப்போது எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சோம் பார்த்திங்களா மசாலா, வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிரியர்களாக இருந்தீங்கன்னா சிக்கனில் தான் சிக்கன் சுக்காவை செஞ்சு சாப்பிடுவீங்க, வெஜ்ஜு பக்கம் வருவீங்களான்னு தெரியல. சப்போஸ் நான்வெஜ் வாங்க முடியல, சிக்கன் வாங்க முடியல, ஆனால் சிக்கன் சாப்பிட்டே ஆகணும்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் இந்த மாதிரி வெஜ் சிக்கன் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைவ சிக்கன் சுக்காவுக்கு தேவையான எல்லா மசாலா பொருட்களையும் நம்ம இப்போது சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல பலாக்காய் துண்டுகள், அதையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. பலாக்காய் துண்டுகள் மேலே நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி எடுத்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். கடைசியாக கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெஜ் சிக்கன் சுக்கா வீட்டிலையே தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வெஜ் சிக்கன் சுக்காவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.